ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து சிஎஸ்கேக்கான டார்கெட் பிளேயர்ஸ், இல்லைனா வந்து சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருந்திருக்கோம். ஸோ நானும் என் கூட வந்து வழக்கம் போல நம்ம படி கமலேஷ் ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் என்ன பேச போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த உங்களுக்கு உங்களுக்கு இப்போ அந்த ஆக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட் படி தான் வந்து மார்க்யூ ஒன், மார்க்யூ டூ, பேட் ஒன், ஆல்ரவுண்டர் ஒன், விக்கெட் கீப்பர் ஒன், ஃபாஸ்ட் பவுலர் ஒன், ஸ்பின் பவுலர் ஒன். ஸோ இது இந்த ஆர்டர்ல தான் வந்து நாளைக்கு, ஐ மீன் நாளைக்கு இந்த சென்ஸ் 24th வந்து அக்ஷன் நடக்க போகுது அட் 2 PM. ஸோ இந்த ஆர்டர்ல தான் வருவாங்க. ஸோ இந்த செட்டுக்குள்ள லாட் படி யார் எந்த எந்த பிளேயர் பிக் பண்றாங்களோ அந்த பிளேயர் வந்து நமக்கு வருவாங்க. ஸோ அதுபடி ஆல் த 10 டீம்ஸ் வில் பி பையிங் த பிளேயர்ஸ். ஸோ இந்த வீடியோல மெயினா வந்து சிஎஸ்கேக்கான ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதே சமயத்தில் ஆஸ் அ ஃபேன்ஸ் நீங்க நாங்க நம்ம எல்லாருமே வந்து என்ன பிளேயர்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் பிக் பண்ண பார்த்தா எது நம்ம சிஎஸ்கே டீமுக்கு நல்லா இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு ஜாலியான ப்ரிடிக்ஷன், ஒரு ஃபன்னான திங். அண்ட் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு டீம் செலக்ஷன் தான் அது. ஸோ யார் யாருக்கு எந்த அளவு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கு நானும் கமலேஷ் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ M1 பிளேயர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ M1 செட் ஒன் இருக்குன்னா, ஸோ இந்த செட் ஒன்ல வந்து என்னென்ன ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல சிஎஸ்கே யார் யாருக்கெல்லாம் வந்து போவாங்க, யார் யாருக்கெல்லாம் ஹார்டா போவாங்க, அண்ட் அந்த பிளேயருக்கு எவ்வளோ பர்ஸ் வேல்யூவேஷன் வரைக்கும் போனா சிஎஸ்கேக்கு சேஃப், அண்ட் அதே சமயத்துல அந்த அந்த பிளேயர் நமக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா எங்களுக்கு தெரிஞ்சளவு அந்த அக்ஷன் டைனமிக்ஸ் படி ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் தான். ஓகேவா? ஸோ நம்மளோட கமலேஷ் இருக்காரு. ஸோ நம்ம கமலேஷ் டைரக்டா ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ கமலேஷ் சொல்றா ஒரு இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே M1 மார்க்யூ செட் ஒன் பிளேயர்ஸ் தான் வர போறாங்க 24th அப்போ. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த 6 பிளேயர்ஸ் வந்து ஜாஸ் பட்லர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பந்த், ககிசோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங், மிச்சல் ஸ்டார்க். ஸோ உனக்கு வந்து ஈக்குவலா வந்து உனக்கு இதுல தெரியுது லைக் 3 பேட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இந்த மார்க்யூ ஒன்ல. அண்ட் டு ரிமைண்டர், உனக்கு இன்னொன்று வந்து சிஎஸ்கான பர்ஸ் வேல்யூ வந்து 55 crores ஸ்டாக். ஓகேவா? நீ என்ன பர்சனலா நினைக்கிற, லைக் இந்த 6 பிளேயர்ஸ்ல ஏதாவது ஒரு பிளேயரை சிஎஸ்கே வாங்க ட்ரை பண்ணுவாங்களா? அப்படி வாங்க ட்ரை பண்ணா எந்த அளவுக்கு போவாங்க, எதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க? உனக்கே ப்ரிடிக்ட் பண்ணிருப்பேன் இந்நேரம். ஏன்னா பஞ்சாப் கிட்ட ஒரு 100+, இவங்க கிட்ட ஒரு 85+ அந்த மாதிரி இருக்கு. ஸோ பெங்களூர், ஐ மீன் லக்னோ அவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அந்த பிளேயரை வாங்கலாம், ஐ மீன் இந்த பிளேயருக்கு போவாங்க அப்படின்னு என்ன ப்ரிடிக்ஷன் இருக்கு உங்களுக்கு? ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் என்னன்னா, சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் தி ஓப்பனர் ஷார்ட்டட், அப்புறம் மிடில் ஆர்டரும் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்டட் தான். ஓகே, சிவம் துபே. ஸோ சிஎஸ்கே இப்ப மார்க்யூ பிளேயர்ல எனக்கு தெரிஞ்சு என்ன எடுக்க பார்ப்பாங்கன்னா, ஒரு நல்ல பவுலர் எடுக்க பார்ப்பாங்க. ஓகே ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருக்கும். செகண்ட் ஐடியா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் எடுக்க பார்ப்பாங்க. ஓகே ஃபைன். ஏன்னா ஒரு டோனிக்கு ஒரு பேக்கப்பா. ஷூர். ஸோ அந்த இதை வச்சு இப்ப போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வில் எய்தர் கோ டு ககிசோ ரபாடா ஆர் ஹர்ஷதீப் சிங். மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் தான், ஒரு இந்தியன் பவுலர். ஓகே ஓகே. ஸோ ஓகே, ஹர்ஷதீப் சிங்னா ஓகே உனக்கே தெரியும் எல்லாருக்கும் நிறைய இருக்கு. அண்ட் பிளஸ் பஞ்சாப் கிட்ட ஆர்டிஎம்மும் இருக்கு. ஸோ நீ என்ன சொல்ற, லைக் ஹர்ஷதீப் சிங் வந்து சிஎஸ்கேக்கு கடப்பாங்க, ஓகே, பட் ஹர்ஷதீப் சிங்கோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு தூரம் போகலாம், அண்ட் சிஎஸ்கே எவ்வளவு தூரம் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, இல்ல சிஎஸ்கே இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணா சேஃபா அந்த மாதிரி சொல்லி. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பர்சனலி சம்வாட் மிட் ரேஞ்ச் பர்சன்டேஜ் தான். கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் 10 crores வரைக்கும் போவார். ஓகே, 10+ன்னு வச்சுக்கலாம். ஓகே தானே? ஓகே, ஸோ 10+ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு 10 வரைக்கும் போலாம். ஓகே, சிஎஸ்கே 10 வரைக்கும் போலாங்கிறியா? என்ன நல்ல பவுலர். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, ஸோ இது உன்னோட ப்ரிடிக்ஷன் படி ஹர்ஷதீப் சிங் 10+ போகலாம். இன்கேஸ் 10+ தாண்டிடுச்சுன்னா சிஎஸ்கே கேன் வித்ரா அண்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட் பவுலர் சிங். பட் ஆனால் வந்து ஹர்ஷதீப்னு, ஐ மீன் சிஎஸ்கேவே 10 crores வரைக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கு போகலாம். லைக் அப் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்விங் பவுலர் பிளஸ் டெட் ஓவர்ஸ்லேயே நல்லா போடுவார். ஸோ அந்த அந்த கிரைட்டீரியா தானே? ஓகே, ஸோ இதை தவிர சிஎஸ்கே வந்து M1ல வேற என்ன பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இட் வில் பி, எனக்கு தெரிஞ்ச ஜாஸ் பட்லருக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து இன்னொரு ஓப்பனரோட ரோல் இது எம்டியா இருக்கு. அண்ட் ஆல்சோ வி நீட் அ விக்கெட் கீப்பர்.
ஓ! சோ ஓகே. மேபி ஒரு ஜாஸ் பட்லருக்கு போலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ம். ஓகேடா. சோ இது ஜாஸ் நம்ம பட்லருக்கு மிடில் ஆர்டர் தான் ஏற்கனவே சார்ட்டட் தானே. சோ ரிஷப் பண்ட்டுக்கு போவாங்களான்னு தெரியல. ம். பட் ஏஜ் ஒரு ஃபேக்டரா பார்த்தா மேபி ரிஷப் பண்ட்டுக்கு போலாம். ஓகே. ஓகேடா. சோ பட் அ இன்கேஸ் ஏஜ் பார்க்கலன்னா கண்டிப்பா ஜாஸ் பட்லருக்கு தான் போவாங்க. ஏன்னா 2 ரோல் வந்து முடியுது. ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்கிறாரு. ம். அதே நேரத்துல ஒரு ஓப்பனிங் பேட்டர். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேடா. சோ இது வந்து உன்னோட ப்ரெடிக்ஷன். மேபி வந்து தே மைட் கோ ஆ ஃபார் ஜோஸ் பட்லர் ஆர் ஹர்ஷதீப் சிங் இன் செட் ஐ மீன் மார்க்யூ செட் 1. ஸோ நீ ஹர்ஷதீப் சிங்க்கு சிஎஸ்கே கேன் கோ டில் 10 க்ரோஸ்ன்ட்ட ஓகேவா? ஸோ இது ம் ஜாஸ் பட்லருக்கு இன்கேஸ் நீ சிஎஸ்கே டேபிள் இருந்தா லைக் எவ்வளவு தூரத்துக்கு நீ போலாம்? 8 வரைக்கும் போவேன். ஓகே. அண்ட் ஜாஸ் பட்லர் நீ என்ன நினைக்கிற? லைக் அது ரியல் ஆக்ஷன்ல நாளைக்கு ஐ மீன் சாரி நாளைக்கு அது 24th அப்ப அது என்ன ரேட் வரைக்கும் போவாரு? என்ன பட்ஜெட் வரைக்கும் போவார் நீ நினைக்கிற? 8 வரைக்கும் போவார். 8 வரைக்கும். நோ, டெஃபினெட்லி டெஃபினெட்லி கிடையாதுடா. நல்லா நோட் பண்ணிக்கோ. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச மார்க்யூல இருக்கிற அந்த 6 பிளேயருமே எனக்கு தெரிஞ்சு 10 பிளஸ், எனக்கு தெரிஞ்சு 80 to 90% 10 பிளஸ் மேல தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர் கீழே வருவாருன்னு எனக்கு தோணல. அது ஓம் ப்ரிடிக்ஷன் தான், கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா கம்மியா தான், கம்மியா போக மாட்டாங்க, அதிகமா தான் போவாங்கன்னு தோணுது. ஏஜ் தான் எனக்கு ஒரு இதுவா தோணுது. ம். இப்ப அவர் அவ்வளவு காசு கொடுத்து ஒரு சீசன் 2 சீசன் ஆடுறதுக்காக வச்சிருக்கணுமா? ஸோ ஓகே, நீ அப்படி சொல்ற. பட் ஆனா ஒரு மேட்ச் வின்னர்ரா, நீ அப்படி யோசி. ஒரு 14 மேட்ச் மேட்சஸ் வின்னர் தான், ஆடுறாங்க. கரெக்ட் தான். ம். ம். ஓகே. ஆனா எல்லா கிரைட்டீரியாலும் சிஎஸ்கேக்கு செட் ஆகுறாரு. வயசான பிளேயர் வேற. சரி. இல்ல இல்ல அது ஓகே தான். பட் ஓ ஃபைன். எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே. எனக்கும் அதான் தோணுச்சுடா. மேக்ஸிமம் வந்து நீ சொன்னா நீ சொன்னா அதே தான். M1ல வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வில் கோ ஃபார் ரிஷப் பண்ட். ஆனா ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் 25 பிளஸ் போயிருவாரு. ஸோ சிஎஸ்கே மேபி ட்ரை பண்ணுவாங்க. மேபி 10 to 15 வரைக்கும் சிஎஸ்கே மைட் எழுதி டார்கெட். எழுதி வச்சுக்க, ரிஷப் பண்ட் வந்து பஞ்சாப் தான். அதான் அது வந்து பாண்டிங், அண்டர் பாண்டிங் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பா வந்து போயிடுவான். அதாவது இப்ப 20 or 25 or 30, ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரிஷப் பண்ட். ஸோ மேபி சிஎஸ்கே வில் ட்ரை. ஐ திங்க் 10 to 15 வரைக்கும் போவாங்க. அண்ட் மேபி டார்கெட் லிஸ்ட்ல கண்டிப்பா ரிஷப் பந்தோட நேம் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ககிசோ ரபாடாக்கு சிஎஸ்கே ஆல் அவுட் போக கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. ஏன்னா நான் ஒரு வாட்டி பார்த்திருக்கேன் லாஸ்ட் ஆக்ஷன்ல கூட, ஐ மீன் 2022 மெகா ஆக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட நம்ம வந்து கர்கிசோர படம் வாங்கினோம். பட் ஆர்டிஎம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ என்ன பஞ்சாப் லைக் 6 crores கிட்ட ம். வாங்கினோம். சிஎஸ்கே கிடைச்சிருச்சு சோல்ட். பட் ஆர்டிஎம் யூஸ் பண்ணனால அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ககிசோ ரபாடாக்கு சிஎஸ்கே வில் கோ டில் 7 to 8 crores. எனக்கு தெரிஞ்சு 8 crores வரைக்கும் போவாங்கன்னு தோணுது. அண்ட் ககிசோ ரபாடா கேன் கம். ஐ திங்க் இன்கேஸ் ஆர்டிஎம் பண்ணலன்னா டெஃபினட்டா நம்ம வந்து 8 crores ககிசோ ரபாடா வாங்கிட முடியும் தான் எனக்கு தோணுது. இட் வில் பி a great steal. நல்ல பவுலர் தான். ஏன்னா நம்ம ம், கிட்ட நம்ம கரெக்ட். சிஎஸ்கேல நீ பாத்திருக்கியா, எப்பவுமே வந்து ஒரு டால் லாங்கி ஃபாஸ்ட் bowler எப்பவுமே எடுப்பாங்க. ஒரு டாக் ஒரு பலிஞ்சர், ரா ஆ ஒரு ரா ரா பேஸ் பேஸ். பவுலர் ரொம்ப வருஷமா சிஎஸ்கேல இருந்ததே இல்ல. இல்ல ரொம்ப வருஷமாச்சு. முத இருந்தாங்க. பட் என்ன அந்த நடுவுல கொஞ்சம் காலமா இல்லவே ஒரு இல்லை. ஒரு மக்காயா இன்டினி, ஒரு டக் பொலிஞ்சர். ஆ அந்த அந்த கேட்டகரியில தான் ஆ. கண்டிப்பா ரபாடா எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ம். M2ல இனி யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுவாடா? ஸோ M2 வந்து இட்ஸ் பிட்வீன் யுஸ்வேந்திர இன்கேஸ் சாஹல். ஆ. இன்கேஸ் வந்து M1ல ஜாஸ் பட்லர் போயிட்டா, ம். M1ல ஜாஸ் பட்லரும் ஹர்ஷதீப்பும் கிடைச்சிட்டா, M2ல வந்து நான் வந்து எய்தர் டேவிட் மில்லர் ஒரு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போவேன். ஜாஸ் பட்லர், அர்ஷதீப் கிடைச்சிட்டா. கிடைச்சிட்டான். நம்ம நம்ம 40 கோடி கொடுக்கணும் இப்ப. சரி விடு. ஓகே ஓகே ஓகே, ரெண்டுல ஒண்ணு தானே வாங்க முடியும். சாரி சாரி. சோ இன்கேஸ் M1ல வந்து ஒரு இந்தியன் பிளேயர் கிடைச்சிட்டா, நான் M2ல வந்து ஒரு ஃபாரினருக்கு போவேன். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ M2ல நீ பார்த்தேன்னா வந்து யுஸ்வேந்திர சஹல், லியாம் லிவிங்ஸ்டோன், டேவிட் மில்லர், கேஎல் ராகுல், முகமது ஷமி அண்ட் முகமது சிராஜ். ஸோ இந்த பிளேயர்ஸ்ல நீ யாரை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? மார்க்யூக்கு மட்டும் இப்படி நம்ம பிளேயர் பை பிளேயர் போகண்டா. அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த செட்ல இருந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் போய்க்கலாம். ஸோ இந்த மார்க்யூ செட் 2 மட்டும் சொல்லு. மார்க்யூ செட் 2ல நான் போக போற இந்தியன் பவுலர் சிராஜ். யா
இல்ல நானும் யோசிச்சேன் அண்டர் ரேட்டட் பிளேயர், அதே சமயத்துல மேபி கண்டிப்பா வந்து ஒரு 7 to மேக்ஸிமம் 7 to 8 புடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முகமது சிராஜ். நீ என்ன நினைக்கிற? அதாவது டிஃபரன்ஸ் இருக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்க்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கும். சோ நம்ம அது என்னன்னு எனக்கும் தெரியல. இங்க வந்தவொடனே எல்லா பிளேயர்ஸும் பல ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ சோ எனக்கு தெரிஞ்சு சிராஜ் நம்ம நல்லா க்ரூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட் தான். அண்ட் இன்னொன்னு, டேவிட் மில்லர் ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுதுடா. மேக்ஸிமம் நிறைய டீம் போக மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது டேவிட் மில்லருக்கு. மேபி வந்து கீழே நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் வரனால டேவிட் மில்லர் ட்ரை பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கேக்கு வந்து எனக்கு கண்டிப்பா ஜடேஜா டோனியோட சேர்ந்து ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை. ஸோ டேவிட் மில்லருக்கும் அந்த பிராக்கெட் தான். எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து நான் என்னோட ப்ரிடிக்ஷன் சொல்றேன். 24th அப்போ சிஎஸ்கே வந்து எந்த பிளேயருக்குமே வந்து 7 to 8 crores தாண்ட மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டெவான் கான்வே, இது பேர் அந்த மாதிரி ஆர்டிஎம் பண்ற பிளேயர்ஸை தவிர வேற யாருக்கும் தாண்ட மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த 10 crores பிராக்கெட் மேபி ஒரு பிளேயருக்கு மேபி தே மைட் கோ ஆல் அவுட். இன்னொன்னு சொல்லிடுறேன். டேவிட் மில்லர் அண்ட் எனக்கு தெரிஞ்சு டேவிட் மில்லர் அண்ட் சிவம் டூபே தே பிளே சிமிலர் ரோல். அப்ப போக மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? சோ மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ டேவிட் மில்லர் அனதர் ஃபாரின் பிளேயர். நம்மகிட்ட 4 ஃபாரின் பிளேயர் பிளேயர். தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, நம்மகிட்ட ஃபாரின் வேற பிளேயர்ஸ் இப்போதைக்கு ரீட்டைன்ல இல்ல இல்ல. இப்ப அதான் அதேதான் மேல வந்து ஒரு இந்தியன் பிளேயர் எடுத்துட்டா செகண்ட் மார்க்கியூல ஃபாரின் பிளேயர் போலாம். ஓகே ஓகே. ம். ஆனா மேல இந்தியன் பிளேயர் கிடைக்கலன்னா செகண்ட்ல நம்ம இந்தியன் பிளேயருக்கு தான் போகணும். ஓகே ஓகே, டன். அண்ட் கேஎல் ராகுல் கலைப்பாரா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆர்சிபி எடுத்துட்டு இல்ல போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்காது. ஆர்சிபி எடுக்கிறாங்களோ இல்லையோ இவன் பஞ்சாப் திருப்பி எடுத்துட்டு போயிருவான்னு. பஞ்சாப்லாம் எனக்கு வந்து டேவிட் மில்லரை பஞ்சாப்ல திருப்பி பார்க்கணும் தான் ஆசை. ஓகே ஓகே ஓகே. இது பேர் என்ன? கில்லர் மில்லர் ஓகேடா. ஸோ அந்த 2014 சீசன். ஓகே. ஸோ இது சரி, ஓகே. நம்ம இந்த 12 பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 12 பிளேயர்ஸ்ல வந்து சிஎஸ்கே வந்து ஏன் நம்ம இந்த மார்க்யூ செட் மட்டும் 1 by 1 பேசணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து மார்க்யூ பிளேயர்ஸ் வந்து ஒரு ஹை வேல்யூ ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் அண்ட் அதிக ரேட்டுக்கு போக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிளேயர் பை பிளேயரா ரிவ்யூ பார்த்தோம். ஸோ எவ்வளோ தூரம் சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயருக்கு போவாங்க அப்படின்னு. ஸோ கமலேஷ், நமக்கு நான் கிளப் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி ககிசோ ரபாடா சிஎஸ்கே டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் உன்னோட ப்ரிடிக்ஷன் படி ஜாஸ் பட்லர், அர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சிராஜ். கரெக்டானே? ஸோ இந்த இந்த 3 பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்லயும் ககிசோ ரபாடா அண்ட் முகமது ஷமி தே மைட் கோ. அண்ட் உன்னோட இது வந்து 10 crores வரைக்கும் பட்ஜெட் வச்சு. ஸோ சிஎஸ்கே கேன் கோ டு எனி ஒன் பிளேயர், ரைட்? ஓகேடா. எஸ், ஓகேடா. ஸோ நம்ம இந்த அப்கோர்ஸ். பிளேஸ். ம். ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா பேட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ நம்ம இப்போ இதுல இருந்து எப்படி பார்க்கலாம்னா சிஎஸ்கே வந்து என்னென்ன பேட்டர்ஸ் நம்மளுக்கு எடுக்கலாம்டா. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன்லேயே போகலாம். ஓகே, பேட் ஒன்ல இருந்து இந்த பிளேயருக்கு இனிமேல் நம்ம ரேட் பற்றி பேச வேணாம். லைக் இந்த பிளேயருக்கு போனா நல்லா இருக்கும், நமக்குன்னு ஒரு ஓன் ட்ரீம் இருக்கும்ல. ஸோ இந்த பிளேயர் வந்து நம்ம டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நீ கெஸ் பண்ணு. ஸோ ஃபுல் என்னோட லிஸ்ட் நீ ஃபேவரட் பார்த்து. லிஸ்டா இருக்கு. ஆமா. ஆக்சுவலி நான் இது போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு பிரெண்டன் மெக்கல மாதிரி ஒரு ஓப்பனர். ஓகே. ஸோ எனக்கு புரிஞ்சு எனக்கு போச்சு. வந்து ஜேக் ரேசர் மெக்வாக். சீரியஸா ஓகே இந்த ஒரு சேவாக் மாதிரி ஒரு பிரெண்டன் மெக்கல மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடுற பிளேயர். சோ ஓகே. யோசிச்சு பாரு. அது ருத்ராஜ் அந்த சைடு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பொறுமையா கடைசி வரைக்கும் ஆடிட்டு ஓகே. ஒரு பவர்ஃபுல் ஒரு டப்புன்னு ஒரு ஓப்பனிங் பவர் பிளேல டப்புன்னு 2 சேர்க்கறதுக்கு இன்னொரு சைடு பிரேசர் மேக்கும். அதே சமயம் டப்புன்னு விக்கெட்டும் போயிடணும், அதான். டப்புன்னு விக்கெட் போயிட்டா 1 டவுன்ல ஆள் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ நீ சொல்லு, இந்த பேட்ஸ்மேன்ஸ் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் சிஎஸ்கே, ஐ மீன் எனி ஒன் பிளேயர் வந்து இந்த இந்த ஒரு பேட்டிங், சரி இந்த பேட்ஸ்மேன்ஸ் சிஎஸ்கே டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ யார் நினைக்கிற? இங்க நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க, நீ இந்த அடுத்த பேஜுக்கு போனா கூட போய் பார்த்துட்டு சொல்லு. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்குல்ல, ஆமா. லைக் டெவான், அதுல ஜேக் ஹாரி மெக்கக். ஹாரி புரூக்குக்கு ஆ. ஹாரி புரூக் போவாங்களான்னு எனக்கு தெரியல. ம். பட் டெவான் கான்வே அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மேக்கூர் இவங்க 2ல 1 கண்டிப்பா போயாவான்.
ஓகே. ஸோ அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக் மார்க் ஆக்ஷன் வந்து இப்போ சீக்கி சீக்காஸ் சேனல்லையும் அஸ்வின் அவங்க சேனல்லையும் நடந்துச்சு. ரெண்டு டீம்லயும் வந்து சிஎஸ்கே வந்து ராகுல் திரிபாதி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராகுல் திரிபாதிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியா? லைக் சிஎஸ்கே போவாங்கன்னு தோணுதா? ராகுல் திரிபாதி ஒரு ஒரு அம்பத்தி ராயுடு மாதிரி ஒரு ரிடம்ஷன் கிடைக்குமா இங்க? கரெக்ட் தான். ஆனா நல்ல பிளேயர் தான் ரிசர்ஜன்ஸ் bro. ஆஃப் அன்சங் ஹீரோ. ஓகே. நல்ல பிளேயர் தான். எனக்கு இன்னொன்னு தோணுச்சு, ஒருவேளை தேவதத் படிக்கல பாலிஷ் பண்ணி திருப்பி பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு. தெரியலையே ப்ரோ, தெரியலையே. நமக்கு ஒரு நல்ல ஒன் டவுன் ஆப்ஷனா இருக்கும். ஓகே. ம். சோ ஓகே. சோ நீ வந்து ஹாரி ப்ரூக், டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர் எனி ஒன் இதுல கிடைச்சா நல்லது. யார் சிஎஸ்கேல நமக்கு நமக்கு வந்து ஆடினது அஜின்கே யாரா? ஜேக் ஃப்ரேசர், டெவான் கான்வே, ஹாரி ப்ரூக், இவங்க 3 பேருமே ஓபனர்ஸ். ஆமா. அதான் எனக்கு தெரிஞ்சு மேபி தேவதத் படிக்கல் இல்லாட்டி ராகுல் திரிபாதி. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த 2 பிளேயர்ல ஒண்ணுக்கு போகலாம். ஏன்னா நமக்கு ஒன் டவுன் இல்ல. ஆனா அதே சமயத்துல சிஎஸ்கேக்கு வெங்கடேஷ் சோ ஐயர் யா, நீ அமைச்சர் சொல்றது கரெக்ட் தான். வெங்கடேஷ் ஐயரும் ஒரு நல்ல ஒன் டவுன் தான். ஆமா. ம். ஓகே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து. சரி ஓகே. நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறது காட்டலாம், ஆக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? வேற அவங்க நல்லா பிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போயிருவான், அவ்வளவுதான். நான் சொல்றேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி யோசிச்சு அப்படிதான் சொல்றேன் நான். ம். எங்க எங்க நமக்கு பிளேயர் தேவைப்படுது அதெல்லாம். ம். சரி ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீ பேசின மாதிரி நமக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை. ஸோ எனக்குமே அது தோணுச்சுடா, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ருத்துராஜ் கூட பேர் பண்றதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இது நான் இன்னொன்னு சொல்லணும், கீழே வந்து இந்த லிஸ்ட்ல வந்து பென் டக்கெட் உனக்கு தெரியும்ல, அது இங்கிலாந்தோட டெஸ்ட் மேட்ச் ஓப்பனர். இங்கிலாந்து. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ஸ்ல வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெவான் கான்வேடா ஆர்டிஎம்மும் வச்சு யூஸ் பண்ணணும். ஆல் அவுட் போவாங்க. ஒருவேளை டெவான் கான்வே கிடைக்கலனா தே கேன் கோ ஃபார் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். அண்ட் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு தே கேன் டில் கோ ஃபார் பென் டக்கெட். அப்படி கிடைக்கலனா தே கேன் கோ ஃபார் ஹாரி ப்ரூக்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஆர்டர்ல தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் பேட்டிங்க்கு. ஒரு டேவிட் வார்னருக்கு போக மாட்டாங்களா? இல்லடா, நான் என்ன சொல்றேன், டேவிட் வார்னர்லாம் மேபி அதர் டீம்ஸும் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ இன்கேஸ் டேவிட் வார்னர் கிடைக்கலன்னா தே கேன் கோ வித் ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ. ரச்சின் ரவீந்திரா மேலேயே நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ திங்க் டேவிட் வார்னர் வில் கோ அன்சோல்ட் திஸ் டைம். சோ செகண்ட் டே ஆஃப் ஆப்ஷன். ஆமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஆப்ஷன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 166 பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல அன்சோல்டு பிளேயர்ஸ் கடைசியா திருப்பி வருவாங்கல்ல. ஆமா. அந்த டைம்ல டேவிட் வார்னருக்கு திருப்பி ஒரு ஃபைட் வரும். சோ அந்த நேரத்துல நம்ம டேவிட் வார்னரை கம்மி ரேட்டுக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 4 crores நமக்கு ஒரு டேவிட் வார்னர் கிடைக்கலாம். இதெல்லாம் செம்ம ஒயில்டான ப்ரிடிக்ஷன்டா. எப்படா, ஏன்னா பேட்ஸ்மேன் ஒன் செட்ல டேவிட் வார்னர் வந்துடும் அப்படியே. புரியல. ரீசெண்டா 2-3 இயர்ஸா டேவிட் வார்னருக்கு ஐபிஎல்ல பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அது கரெக்ட் தான் ப்ரோ. பட் பிராண்ட் வேல்யூ நேம்னு ஒன்னு இருக்குல்ல, லைக் எனிதிங். ஏண்டா, அதே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையா? எத்தனை ஐபிஎல் பெரிய நேம்ஸ் எல்லாம் அன்சோல்டா போயிருக்காங்க. கரெக்ட் தான். சுரேஷ் ரெய்னாவே அன்சோல்டா போனாரு. கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். யா, தட் கேன் So ஹேப்பன். anything can happen. ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்து சிஎஸ்கேக்கான ஓப்பனிங் ஸ்லாட்ல 5 டார்கெட் பிளேயர்ஸ் வச்சுக்கலாம். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஜேக் ஃப்ரேசர், பென் டக்கெட். அதே சமயத்துல தே கேன் கோ ஃபார் டேவிட் வார்னர். ஸோ இந்த 5 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பா சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஓகே. நீ இதையும் மறந்துட்டியே, நம்ம ஒன் டவுன் டேவிட் படிக்கல், ராகுல் திரிபாதி. இல்ல அதான் வரேன். ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்லாட் முடிஞ்சுச்சு. ஸோ நம்பர் 3க்கு வந்து யார் யாரெல்லாம் சிஎஸ்கே போவாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, தே மைட் கோ ஃபார் ஹாரி ப்ரூக். அதே சமயத்துல தே மைட் கோ ஃபார் இஷான் கிஷன். தே மைட் கோ ஃபார் ராகுல் திரிபாதி, டேவிட் படிக்கல், வெங்கடேஷ் ஐயர். இந்த காம்பினேஷன் தான் சிஎஸ்கே வந்து அந்த ஒன் டவுனுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? விக்கெட் கீப்பர் இந்த இவ்வளவு நேரம் வந்த லிஸ்ட்ல நமக்கு விக்கெட் கீப்பரே வரலன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இஷான் கிஷன் போவாங்க. விக்கெட் கீப்பரே வரலன்னா எனக்கு புரியல. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல, மார்க்யூ 1, மார்க்யூ 2 ஆமா ரவுண்டர். ஆமா.
அதுல விக்கெட் கீப்பரே நம்ம எடுக்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பா இப்ப இஷாந்த் கிஷனுக்கு ஃபுல் பிளெட்ஜ்ல போவாங்க. ம். ஓகே, ஓகே. அப்படி கண்டிப்பா. இல்லைன்னு வச்சுக்க, என்னோட இது செகண்ட் ஆப்ஷன் ஃபார் விக்கெட் கீப்பர் வில் பி குர்பாஸ். ஓகே. கரெக்ட்டா. குர்பாஸ் எடுத்தோம்னா நமக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்லாட்டும் கவர் ஆயிரும். இன்கேஸ் நம்ம என்ன பேசுறோம்னா, இன்கேஸ் டெவான் கான்வேலாம் கிடைக்கலனா. ஆக்சுவலி குர்பாஸ் இஸ் அ குட் ஆப்ஷன், அண்டர் ரேட்டட் பிளேயர். ம். அவர் கேகேஆருக்கு கிடைச்ச எல்லா சான்ஸையும் கரெக்டா யூஸ் பண்ணாரு. கரெக்ட் தான் ப்ரோ. கரெக்ட் தான், கரெக்ட் தான். அண்ட் இன்னொன்றா, தே கேன் கோ ஃபார் அங்கிரிஷ் ரகுவன்சி ஆல்சோ, அன்கேப்டு பேட்ஸ்மேன். நம்பர் 3 அந்த நம்பர் 4. ஏன்னா நமக்கு வந்து அந்த அம்பத்தி ராயுடு ரோலை தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா நம்பர் 4ல சிவம் துபே வராரு. நம்பர் 3, நம்பர் 5 இந்த ரோல்ல தான் நமக்கு ஒரு பிளேயர் வேணும். ஸோ அங்கிரிஷ் யாருக்கு ரகுவன்சி. தெரியும், சமீர் சமீர் ரிஸ்வியை நம்பர் 3 ஆக்கிட்டாங்கன்னா. ஏ சி சமீர். ஆக்சுவலி அதுவும் ஒரு நல்ல ட்ரை பண்ணலாம் நம்ம. ஆமா, பட் ஆனா சி நான் லாஸ்ட் டைம் நம்ம சான்ஸ் கொடுத்தப்ப அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆயிட்டு இன்னும் போனாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா? 19 வயசு தானே வந்தப்ப. ம். 19 வயசுல ரஷீத் கானை வந்தோடனே சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் சும்மாவா? 2 சிக்ஸ். அது கரெக்ட் தான். பட் லாங் டேர்முக்கு நான் சொல்றேன். ஸோ லாங் டேர்முக்கு நம்ம நிறைய மேட்சஸ்ல ஃபெயில் ஆனாரு. அந்த ஃபெயில்ல அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவு வரல. அவருக்கு கொடுத்த ரோல் அதுதான், நீ இறங்கி சுத்து அடிக்கிறது தான் அவர் ரோல் வந்த சுச்சுவேஷனும் அப்படிதான். So அந்த சுச்சுவேஷன்ல வேற எதுவும் என்னால பெருசா எதிர்பார்க்க முடியல. கரெக்ட் தான் ப்ரோ. கரெக்ட் தான். ஓகே. ஸோ எனி ஆக்சுவலி வி கேன் ஆல்சோ இது இப்பதான் பாக்குறேன். ஓகே, நம்ம பவுலர்ஸ் லிஸ்ட்டுக்கு போல இன்னும். ஓகே ஃபைன், அப்ப சொல்றேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் முடிஞ்சு, ஓப்பனிங் அண்ட் நம்பர் 3 ஸ்லாட்டு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் சிவம் துபே, ஓகே, ஆப்வியஸ் நம்பர் 4. ஸோ இந்த நம்பர் 5, நம்பர் 6 இருக்குல்ல, பேசிக்கா சிஎஸ்கே வந்து எப்பவுமே லைக் காலங்காலமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங்கும் பண்ணக்கூடியவர் பிளஸ் ஆல்ரவுண்டரும், ஐ மீன் பவுலிங்கும் போட முடியுற மாதிரி தான் சிஎஸ்கே எடுப்பாங்க. பிளஸ் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஆல்பி மார்க்கல், ஒரு டுவைன் பிராவோ, அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நமக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இப்ப ஏன்னா இந்தந்த பிளேஸுக்கு சிஎஸ்கே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரு நினைக்கிறேன்? நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஒரே சிஎஸ்கே வந்து ஒரு 5 ஆசிஸ் வச்சிருக்கேன்டா. அந்த 5 ஆசிஸ்ல ஏதாவது ஒரு ஆசிஸ் கண்டிப்பா போவாங்க. மேக்ஸ்வெல், அது ஸ்டாய்னிஸ், அதுக்கப்புறம் வந்து மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் வந்து ஆஹ், ஆரோன் ஹார்டி, இன்னொன்னு ஒரு பிளேயர் பார்த்தேனே எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 4 இது ஆசிஸ்ல கண்டிப்பா ஒரு ஆசிஸ் சிஎஸ்கே போவாங்க. பிளஸ் சிஎஸ்கே மைட் கோ ஃபார் சாம் கரன். நீ என்ன நினைக்கிற? ம் சாம்கரன் தான் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட். நீ இந்த மேல இருக்க 4 பேர் நான் விட்டுருவேன், சாம்கரன் தான். ஓகே. ஸோ இது சரி, ஓகே. நான் என்ன ஆனா சொல்றேன், மோஸ்டா எனக்கு வந்து சாம்கரனை வந்து ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. சாம் கரன். ஆமா. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியலடா. அவங்க கிட்ட 4 ஆர்டிஎம் இருக்கு. ககிசோ ரபாடா, ஹர்ஷதீப் சிங், இது பேர் என்ன நீ சொன்ன லியாம் லிவிங்ஸ்டோன், அதுக்கப்புறம் சாம் கரன். யார் மேல எந்த 4 பிளேஸ் மேல போட போறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாம்கரன் மேலதான் போடுவாங்க. சரி, ஓகே. இந்த மிடில். லிவிங்ஸ்டன் கூடவும் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. ம். சரி, ஓகே. நீ சொல்லு, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல இன்கேஸ் நமக்கு சாம் கரன் கிடைக்கலன்னா வேற என்ன பிளேயர்ஸ் மேல போலாம்? ஐ மீன் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டிங் பேட்ஸ்மேன்ல ஆல்ரவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஆல்ரவுண்டர் ஒன்ல மேபி வெங்கடேஷ் ஐயரை நம்ம டாப் ஆர்டர்ல சேர்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரச்சின் ரவீந்திரா. ஓகே, நம்ம அடுத்த செட் கூட உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இரு. அடுத்த ஆல்ரவுண்டர் கூட நான் எனக்கு ரச்சின் ஆல்ரவுண்டர் ரவீந்திரா தான் ஓப்பனரா வரணும்னு ஆசை. மச்சான் டேரல் ரச்சின் மிச்சல். ரவீந்திராவை ஆர்டிஎம் பண்ணணும். இல்ல ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஎம் பண்ணணும். அப்ப டெவான் கான்வே பிட் பண்ணி எடுத்துடலாமா? பெர்வான் கன்வே பிட் பண்ணி தான் எடுக்கணும். ரச்சின் ரவீந்திரா தான் எனக்கு ஹை வேல்யூவா போவார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேடா. சோ அது இப்ப என்ன, சோ அப்ப ஆல்ரவுண்டர்ல இந்த மாதிரி நீ பிளேஸ் போகல கண்டிப்பா. நிதிஷ் ராணா ஆல்ரவுண்டர்ல மேபி குர்னல் பாண்டியா, மேபி திருப்பி மார்க்கோ. ஆக்சுவலி நிதிஷ் மார்க்கோ ராணா யான்சன் ஆல்ரவுண்டர் போலாம். தான், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். கரெக்ட் தான். குர்னல் பாண்டியா, மார்க்கோ யான்சன் கூட போலாம்டா. ஆக்சுவலி ஆமாண்டா, மார்க்கோ யான்சன் அந்த 17 பால்ல 50 போட்டதுக்கு அப்புறம் இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் சிஎஸ்கே மைட் திருப்பியும் சொல்லலாம். சரி, மைட் கோ ஃபார் ஷர்துல் தாக்கூர் ஆல்சோ. டேய், உன்னை கொண்டுருவேன்டா. ஒரு அளவுக்கு தான் நம்மகிட்ட பேச்சு, அதுக்கு மேல வீச்சு தான். ஓகே. எனக்கு எனக்கு கேன் வில்லியம்சனுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு.
ஏ ஆனா போக மாட்டாங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல எல்லாருமே ஆங்கர் ரோல் ஆடினா எப்படிடா? ருத்துராஜும் இல்ல ஆங்கர் ரோல். இல்ல, ஒரு ஒன் டவுனுக்கு கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும். ஒன் டவுனுக்கு நான் தான் சொல்றேன்ல, ஒன் டவுனுக்கு கன்ஃபார்மா. நமக்கு எந்த ரோல் வந்து இல்ல இல்ல எந்த எந்த ரோல் ஃபிக்ஸ் ஆகும்னு இப்ப நமக்கு தெரியாது. சோ அந்த சுச்சுவேஷன்ல அந்த பிளேயர் கிடைக்கலன்னா மேபி நமக்கு வந்து பவுலர் இந்தியன் கிடைச்சிட்டு பேட்ஸ்மேன் இந்தியன் கிடைச்சிட்டு பவுலர் இந்தியன் கிடைக்கல. ஓகே. சோ அந்த நேரத்துல யூ கேன் எய்தர் யூஸ் கேன் வில்லியம்சன் ஆஸ் ஓபனர் ஆர் ஒன் டவுன் பிளேயர். புரியுது புரியுது. ரெண்டுக்குமே ஃபிட் ஆவாரு. சரி, ஓகே. ஓகே, ஸோ நான் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல மேபி குருணல் பாண்டியா போகலாம். நான் முதல் சொன்ன 5 ஆசிஸ் போகலாம். சாம் கரன் போகலாம். இல்லைன்னா வந்து மார்க்கோ யான்சன். ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ம். அண்ட் தே கேன் கோ ஃபார் கிளென் பிலிப்ஸ் அண்ட் ராமன் பவல்னு எனக்கு தோணுதுடா. கிளென் பிலிப்ஸ் ஒரு ஸ்பின் பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ம் எத்தனை ஸ்பின் பவுலர் யூஸ் பண்றது நம்ம? ஓகே. எனக்கு தெரிஞ்ச தீக்ஷனாவுக்கே அவங்க ஆர்டிஎம் போனாலும் போவாங்க. ஆர்டிஎம் கண்டிப்பா ஒண்ணு டெவான் கான்வே இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா தான். இதை தவிர மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. எனக்கு ரச்சின் தான்டா வேணும். ரச்சின் எனக்கும் தான். டேய், லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டரா ரச்சின். இல்லடா, எனக்கு 2 பேரும் கிடைச்சா ஓகே தான்டா. டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே வந்துருவாரு. ஆனா ஒரு டெவான் கான்வே மிஸ் பண்ணா கூட சிஎஸ்கே பொழைச்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு சீசன் அடி வாங்கினாலும் அடுத்த சீசன். ஆனா ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு பிளேயர் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. சரி, ஓகே. நம்ம இது எண்ட் ஆஃப் தி வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ இன்னும் 2 லிஸ்ட் தான். ஸோ எந்த ஸ்பின்னர்ஸுக்கு போகலாம், எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நீயே சொல்லு. ட்ரெண்ட் போல்ட். ஓகே, ட்ரெண்ட் போல்ட். வேற? சும்மா சொன்னேன். நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்க போது நான் வந்து கலீல் அகமதுக்கு போலான் இருக்கேன். ஓகே, கலீல் அகமத். ஓகே, அவங்க ஆர்டிஎம் பண்ணி அவங்க ஒரு எடுத்துருவாங்க அடுத்து. ஒரு கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். நம்மளோட சேப்பாக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸை விட கட்டர்ஸ் போட தெரிஞ்ச பவுலர் தான் நமக்கு தேவை. ஓகே, ஏன் புவனேஸ்வர் குமார்? போகலாம் புவனேஸ்வர் குமார். ஆனா நோ. நட்டி இருக்காருல்ல. ஆமா, கண்டிப்பா நட்ராஜன் போன நான் சொல்ல நினைச்சேன். புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் நட்ராஜன். போகணும். நட்ராஜன் கட்டர்ஸ் நிறைய போடுவார். எனக்கு தெரிஞ்சு நட்ராஜனுக்கு ஆல் அவுட்டே போலாம்டா. ஒரு 10 to 12 crores வச்சு கூட சிஎஸ்கே ஆல் அவுட் போலாம். நீ என்ன நினைக்கிற? போலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போலாம். இந்தியன் பவுலர். ஓகே. அண்ட் திருப்பி நம்ம துஷார் தேஷ்பாண்டே கூட திருப்பி வாங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்மளோட ஹோம் கம்மிங் பாய் நம்ம மறந்துட்டோமே ப்ரோ, ரவி அஸ்வின் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு கஷ்டம்தான். கிடைக்கலாம். அதே சமயத்துல சிஎஸ்கே கேன் கோ ஃபார் வனிந்து அசரங்கா ஆர் ராகுல் சார். 2 பேர்ல யாராவது ஒரு பிளேயருக்கு நம்ம கண்டிப்பா போலாம். வனிந்து அசரங்காவா? ம் லெக் ஸ்பின்னர். ம் எவ்வளவு ஸ்பின்னர் தான்டா எடுத்துக்கிட்டே போறது. ஏ ஆமாண்டா, சிஎஸ்கே நோன் ஃபார் ஸ்பின்னிங் ட்ராக் தானே. ஒருவேளை வந்து ஆக்சுவலி ஆக்சுவலி ஐ வில் அகைன் கோ ஃபார் தீக்ஷனா. ஓகே. தீக்ஷனா கூட நல்ல ஆப்ஷன் தான். பவர் பிளேலயும் போடுவாரு. அண்ட் சிஎஸ்கே கேன் பை பேக் ஆடம் சாம்பாக்கு போலாம். ஆக்சுவலி ஆடம் சாம்பாக்கும் போலாம். ஒரு அண்டர் ரேட்டட் லெக் ஸ்பின்னர். ஓகே ஓகே. ம் ஒரு இது யாரு, ஒரு யுஸ்வேந்தர் சகலுக்கு என்ன ஹைப் இருக்கோ அதே ஹைப் ஆடம் சாம்பாக்கு இருக்கு. கரெக்டாண்டா. ஸோ எனக்கும் அது தோணுச்சு போலான்னு. யா, பட் வனிந்து அசராங்க நான் குல்தீப் யாதவ் சோல்டா? குல்தீப் யாதவ் வந்து ரீடைன்டா? ஆமா ஆமா, குல்தீப் யாதவ் ரீடைன் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீ பார்த்தேன்னா சிஎஸ்கே வந்து சிமர்ஜித் சிங் போலாம். எஸ் டாக்கூர் போலாம்டா. அது ஒரு நல்ல பிக்கு. எஸ் டாக்கூர் போலாம். அதே சமயத்துல வந்து தே கேன் மைட் பேக் கோ ஃபார் துஷார் தேஷ்பாண்டே. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ வேற ஒரு ஏதாவது? மோஹித் சர்மா திருப்பி வருவாருன்னு நினைக்கிறியா? இல்லடா, அவங்க குஜராத்தே திருப்பி எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குடா. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் நிறைய டீம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சிஎஸ்கே கிடைக்காது இல்ல, ஐ மீன் சீப்பான பிரைஸ் கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் நல்லா போட்டு நல்லா நல்லா விளாண்டவரே மோஹித் சர்மா தானே குஜராத்துக்கு. ஏய் நம்ம இன்னொன்னு ஒரு பிளேயரை மறந்துட்டோம். சிஎஸ்கே வந்து யாரு? தீபக் ஹூடாக்கு போவாங்க நீ நினைக்கிற? ஆக்சுவலி வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒன் டவுன்
ஒன் டவுன் ப்ராஸ்பெக்ட். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம போகலாம், வாய்ப்பு இருந்தா எடுக்கலாம், நல்ல பிளேயர் தான். அர்ஜுன் டெண்டுல்கரா? டேய் தூக்கி போடுற லிஸ்ட்ல. ஸ்க்ரோல் பண்ண வந்துருச்சு. சரி டேய், லாஸ்டா ஓகேவா, இந்த ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வரணும், வந்தா நல்லா இருக்கும், நீ யாரு நினைக்கிற? ஐ வில் கோ ஃபார் ஜோஷ் ஹேசல்வுட். நீ? கரெக்ட் தான், ஜோஷ் ஹேசல்வுட். ஜோஷ் ஹேசல்வுட் அண்டர் ரேட்டட். ஓகே. ஓகேடா. சோ இன்னொன்னு, மேபி வீ கேன். ஏ, நவீனுல்லா ரீடைன்டா? ஆமா, நவீன் இல்ல நவீன் உள்ள ரீட்டைன்லாம் இல்ல, ரீட்டைன்லாம் இல்ல. நவீனுல்லாக்கு போலாம். நான் கேக்குறது அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் bowler வந்து ஓடி வந்து கட்டர் போடுற நல்ல பேஸ் bowler தான். பட் லைக் நவீன் உல்லாக்கு வந்து கட்டர்ஸ் தான் மெயினா, அந்த ஸ்லோ பால் போடலாம். நானே கேக்குறேன்னா லைக் ஒரு 140 கிளிக்ஸ் 145 மேல போடுற bowler கேக்குறேன். நவீன் அதுக்கு உல்லாக்கு தான் ஏற்கனவே நீ 145. ரபாடாவை எடுத்துட்டல்ல. அதான் ஏன் ஏற்கனவே ரபாடா எடுத்துட்டல்ல. இல்ல, நானே கேக்குறேன்னா இன்கேஸ் ரபாடா மிஸ் ஆயிட்டா ஜாஸ் ஹேசல்வுட், இந்த ரெண்டு பிளேயர்ல கண்டிப்பா ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு வேணும். நீ ரபாடா பதிலா ஜாஷ் ஹேசல்வுட்டே எடுக்கலாம். ம். ஆனா ஏஜ் 31 இல்ல 34 ஹேசல்வுட். சரியா தெரியல. ஆனா எனக்கு ஒரு நவீன் உல்லா வந்தா நல்லா இருக்கும், ஒரு கட்டர் போட தெரிஞ்ச பவுலர். ஒரு நவீன் உல்லா இல்ல ஒரு ஹர்ஷல் பட்டேல். ஒரு ஹர்ஷல் பட்டேல். ஆனா ஹர்ஷல் பட்டேல் போறது கஷ்டம், ரொம்ப ஹை வேல்யூவா போயிருவாரு. ஓகே. ஸோ இதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஓகே. ஸோ பட் ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிளேயர் தாறுமாறான ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஆக மொத்தம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா லிஸ்ட் அவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மெகா ஆக்ஷன் அதுக்கப்புறம் இப்பதான் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல நடுவில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு மெகா ஆக்ஷன் தான். ஓகே. ஸோ நம்ம 24th அன்னைக்கு டே 1 ஆஃப் ஆக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு வீடியோ பண்ணலாம், என்னென்ன டீம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இதான் முன்னாடி எப்போ மெகா ஆக்ஷன் வந்துச்சு? 2022. 22ல மெகா ஆக்ஷனா? எனக்கு இன்னும் அவ்வளவு பெருசா சேஞ்ச் இருந்த மாதிரி தெரியல. இந்த வருஷம் தான் எனக்கு பயங்கர சேஞ்ச் இருக்கும்னு தோணுது. ம். ஓகேடா. ஏன்னா ஸோ நான் ரிட்டன்ஷன் ரூல் மாறினது இந்த வருஷம் தானே. ஆமா. ஓகே. இல்லடா, நம்ம சோ இதுல பேசுன அதனாலதான் அடுத்த அப்படி தெரியுது. கரெக்ட், நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டா. இந்த அக்ஷன் வந்து அதனால தான் அப்படி நமக்கு தெரியுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஸோ அன்டில் தென், பை பை ஃப்ரம் நவீன் அண்ட் கமலேஷ். அன்டில் தென் பாய் பாய். பிஜிடி பாருங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மறக்காம மீண்டும் ஒரு சப்ஸ்கிரைப். நல்ல வீடியோல சந்திப்போம். பை. பாய் பாய்.